வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவை சந்தித்தனர் தைவான் குழுவினர். சுற்றுலா மேம்பாடு மற்றும் தொழில் வாய்ப்புகள் குறித்து ஆலோசனை. ஆக்கிரமிப்புகளை அகற்ற எதிர்ப்பு. வியாபாரிகள் சாலை மறியலால் பரபரப்பு. அடிக்கடி ஏற்படும் மின் தடைக்கு கண்டனம். தீப்பந்தம் ஏந்தி பொதுமக்கள் போராட்டம். இனி விரிவான செய்திகள். சுற்றுலா மேம்பாடு குறித்து தைவான் குழுவினருடன் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் ஆலோசனை மேற்கொண்டார். புதுச்சேரியில் சுற்றுலா மற்றும் தொழில்துறையை மேம்படுத்துவது தொடர்பாக தைவான் குழுவினருடன் சுற்றுலாத்துறை அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் ஆலோசனை நடத்தினார். புதுச்சேரி சட்டசபை அலுவலகத்தில் நடைபெற்ற சந்திப்பில் சென்னையில் உள்ள தைவான் நாட்டின் பொருளாதார மற்றும் கலாச்சார மையத்தின் தலைமை இயக்குனர் எஸ்.ஏ. ஸ்டீபன் ஹூஷா தலைமையிலான குழுவினர் அமைச்சரை சந்தித்து பேசினர். இந்த சந்திப்பின் போது புதுச்சேரியில் தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள், சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவது மற்றும் புதுச்சேரி தைவான் இடையேயான கலாச்சார பரிவர்த்தனையை அதிகரிப்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. மேலும் இருதரப்பு ஒத்துழைப்பு மூலம் புதுச்சேரியின் சுற்றுலா மற்றும் தொழில் வளர்ச்சியை மேம்படுத்துவது தொடர்பாகவும் கருத்துக்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டன. தேசிய விளையாட்டு தினத்தை ஒட்டி கேலோ இந்தியா சம்வாத் நிகழ்ச்சி நாளை நடைபெற உள்ளது. வரும் 29ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ள தேசிய விளையாட்டு தினத்தையொட்டி நாடு முழுவதும் இளைஞர்களின் பங்கேற்பு, விளையாட்டு வளர்ச்சி மற்றும் நாட்டின் முன்னேற்றத்தை மையமாக கொண்டு சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரியில் நாளை கேலோ இந்தியா சம்வாத் நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. மேஜர் தியான்சந்த் பிறந்த நாளை முன்னிட்டு கொண்டாடப்படும் தேசிய விளையாட்டு தினத்தை முன்னிட்டு நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் இளைஞர்கள், விளையாட்டு வீரர்கள், மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் உள்ளூர் தலைவர்கள் ஒரே தளத்தில் இணைந்து கலந்துரையாட உள்ளனர். யுவா கனெக்ட் என்ற பெயரில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் 2 கல்லூரிகளில் நிகழ்ச்சிகள் நடத்தப்பட உள்ளன. இதில் இளைஞர்கள், விளையாட்டு வீரர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் மற்றும் உள்ளூர் தலைவர்களுடன் நேரடியாக கலந்துரையாடும் வாய்ப்பு பெற உள்ளனர். நாளை பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக நாடு முழுவதும் 1600 இடங்களில் பங்கேற்கும் 8 லட்சத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்களிடம் உரையாற்ற உள்ளார். அதன் பிறகு உள்ளூர் அளவில் இளைஞர்களுடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன. இதில் இந்தியாவின் விளையாட்டு உட்கட்டமைப்பு மற்றும் விளையாட்டு சூழலில் கடந்த 12 ஆண்டுகளில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளது. மேலும் 2036 ஒலிம்பிக் போட்டிகளை இலக்காக கொண்டு திறமையான விளையாட்டு வீரர்களை கண்டறிந்து வளர்ப்பது, விளையாட்டு வசதிகள் மற்றும் பயிற்சிகளை மேம்படுத்துவது, இளைஞர் தலைமைத்துவம் மற்றும் ஆட்சி நிர்வாகத்தில் இளைஞர்களின் பங்களிப்பை அதிகரிப்பது உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து யுவா சம்வாத் நிகழ்ச்சியில் கருத்துக்கள் கேட்கப்பட உள்ளன. இளைஞர்கள் தங்களது கருத்துக்கள், ஆலோசனைகள் மற்றும் எதிர்கால இந்திய விளையாட்டுக்கான விருப்பங்களை QR குறியீடு மூலம் பதிவு செய்யும் வசதியும் ஏற்படுத்தப்பட உள்ளது. மேலும் நிகழ்ச்சி நடைபெறும் இடத்திலேயே VBYLD வினாடி வினா போட்டியிலும் இளைஞர்கள் பங்கேற்க ஊக்குவிக்கப்பட உள்ளனர். இந்த நிகழ்ச்சியில் கேலோ இந்தியா நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சி ஏற்பாடுகள் குறித்து பேட்டியளித்தனர். சதீஷ்குமார் உள்ளிட்டோர் நிகழ்ச்சியின் நோக்கம் மற்றும் செயல்பாடுகள் குறித்து விளக்கி கூறினர். கிழக்கு கடற்கரை சாலை கொக்கு பார்க் அருகே அமைக்கப்பட்டுள்ள பேரிகார்டை அகற்ற கோரி மக்கள் போராட்ட குழுவினர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். புதுச்சேரி ராஜீவ்காந்தி சிக்னல் அருகே கிழக்கு கடற்கரை சாலையில் கொக்கு பார்க் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள பேரிகார்ட் தடுப்பால் தட்டாஞ்சாவடி மற்றும் லாஸ்பேட்டை தொகுதி மக்கள் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி அவதிப்பட்டு வருகின்றனர். இதையடுத்து பேரிகார்டை அகற்றி 2 சக்கர மற்றும் 3 சக்கர வாகனங்களை அனுமதிக்க கோரி மக்கள் போராட்டக்குழு சார்பில் போராட்டம் நடைபெற்றது. மக்கள் போராட்டக்குழு ஒருங்கிணைப்பாளரும் தொழிலாளர் காங்கிரஸ் தலைவருமான பிரபுராஜ் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் இணை ஒருங்கிணைப்பாளர்கள் வெங்கடேசன், ஏழுமலை, வெங்கட கிருஷ்ணன் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர். தொடர்ந்து கொக்கு பார்க் பகுதியில் இருந்து ஊர்வலமாக புறப்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் சென்ற போராட்ட குழுவினர் அங்கு மாவட்ட ஆட்சியரை சந்தித்து 250க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கையெழுத்திட்ட மனுவை வழங்கினர். பின்னர் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் பேரிகார்ட் தடுப்பால் பொதுமக்களுக்கு ஏற்படும் போக்குவரத்து பாதிப்புகள் குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் எடுத்துரைக்கப்பட்டது. இதுகுறித்து போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகளிடம் ஆலோசனை நடத்திவிட்டு 2 நாட்களில் பதிலளிப்பதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். போராட்டத்தில் காங்கிரஸ் வட்டார தலைவர்கள் ரவிச்சந்திரன், வேணுகோபால், இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்த் பாபு உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும்
ஜீவானந்தபுரம், பாக்கமுடையான்பட்டு, தாகூர் நகர், வினோபா நகர், பொய்யாக்குளம், முல்லை நகர் பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டனர். தட்டாஞ்சாவடி பகுதியில் அடிக்கடி ஏற்படும் மின் தடையை கண்டித்து பொதுமக்கள் தீப்பந்தம் ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். தட்டாஞ்சாவடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் முன்னறிவிப்பின்றி அடிக்கடி மின்தடை ஏற்படுவதால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். மேலும் சீரற்ற மின் விநியோகத்தால் வீட்டு உபயோக மின்சாதனங்கள் பழுதாகி வருவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். இதையடுத்து புதுச்சேரி மின்துறையின் அலட்சிய போக்கை கண்டித்து தாகூர் நகர் மின்துறை அலுவலகத்தை பொதுமக்கள் முற்றுகையிட்டனர். போராட்டத்திற்கு சேது செல்வம் தலைமை தாங்கினார். இதில் அப்பகுதியை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு கைகளில் தீப்பந்தம் ஏந்தி மின்தடையை கண்டித்து கோஷங்கள் எழுப்பினர். இதனைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் மின்துறை இளநிலை பொறியாளர் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது தடையின்றி சீரான மின் விநியோகம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். இதனை ஏற்றுக்கொண்ட பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டு அங்கிருந்து கலைந்து சென்றனர். இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. ஆரோவில் அருகில் மது போதையில் வாகன கண்ணாடிகளை உடைத்த இளைஞர் காவல்துறையினர் காலில் விழுந்து கதறி உள்ளார். ஆரோவில் அருகே மாட்டுக்காரன் சாவடி பகுதியில் மது போதையில் வந்த இளைஞர் ஒருவர் சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்களின் கண்ணாடிகளை அடித்து உடைத்ததாக கூறப்படுகிறது. தொடர்ந்து டாடா ஏஸ் வாகனத்தையும் திறக்க முயன்றுள்ளார். இதனை பார்த்த பொதுமக்கள் அவரிடம் கேள்வி எழுப்பிய போது அவர் போதையில் தாறுமாறாக பேசியதாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் அவரை சூழ்ந்து பிடித்து காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் அந்த இளைஞரை விசாரணைக்காக அழைத்து சென்றனர். அப்போது உச்சக்கட்ட போதையில் இருந்த அவர் உதவி ஆய்வாளர் விஜயின் காலில் விழுந்து கதறி அழுததாக கூறப்படுகிறது. விசாரணையில் அவர் நாகப்பட்டினத்தை சேர்ந்த 22 வயது உசேன் என்பது விழுப்புரத்தில் இருந்து 4 பேருடன் வந்ததாகவும் தெரியவந்துள்ளது. மது போதையில் வாகன கண்ணாடிகளை உடைத்த சம்பவத்தால் ஆரோவில் பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இன்றைய காலத்திலும் அரசு மருத்துவமனைகள், வங்கி கட்டிடங்கள், கல்லூரிகள் உள்ளிட்டவை சேரி பகுதிகளுக்கு எளிதில் வருவதில்லை என்றும் அவற்றை பெறுவதற்காக மக்கள் தொடர்ந்து போராட வேண்டிய நிலை நீடிப்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். பாரிஸ் வெளிநாட்டு மறைப்பணி சங்கம் இந்தியாவில் நிறுவப்பட்டு 250வது ஆண்டு விழா புதுச்சேரியில் உள்ள பெத்தி செமினார் தனியார் பள்ளியில் கொண்டாடப்பட்டது. விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவை சபாநாயகர் அன்பழகன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். விழாவில் பேசிய திருமாவளவன், கிறிஸ்துவ சபையை மதம் பரப்பும் நிறுவனங்களாக சிலர் தவறான தகவல்களை பரப்பி வருவதாக குறிப்பிட்ட திருமாவளவன், கிறிஸ்துவத்தை பரப்புவது என்பது மத பிரச்சாரமாக மட்டுமே பார்க்கப்படக்கூடாது என்றார். தனது குடும்பத்தில் தான் முதல் தலைமுறை பட்டதாரி என்றும் தனது குடும்பத்தில் கல்லூரியில் நுழைந்த முதல் நபரும் தானே என்றும் அவர் தெரிவித்தார். 60 ஆண்டுகளுக்கு முன்பு தங்களது சமூகத்தின் வாழ்க்கை நிலை மிகவும் பின்தங்கியிருந்ததாக கூறிய திருமாவளவன், கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களையும் அந்நியர்கள் என்ற தோற்றம் சமூகத்தில் உருவாக்கப்படுவதாக கூறினார். இன்றைய காலத்திலும் அரசு மருத்துவமனைகள், வங்கி கட்டிடங்கள், கல்லூரிகள் உள்ளிட்டவை சேரி பகுதிகளுக்கு எளிதில் வருவதில்லை என்றும் அவற்றை பெறுவதற்காக மக்கள் தொடர்ந்து போராட வேண்டிய நிலையே நீடிப்பதாகவும் திருமாவளவன் சுட்டிக்காட்டினார். மதகடிப்பட்டு 4 முனை சந்திப்பின் சாலை ஆக்கிரமிப்புகளை அகற்ற எதிர்ப்பு தெரிவித்து வியாபாரிகள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி விழுப்புரம் 4 வழிச்சாலையில் அமைந்துள்ள மதகடிப்பட்டு 4 முனை சந்திப்பு வழியாக தினமும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் சென்று வருகின்றன. இப்பகுதியை சுற்றிலும் மருத்துவ கல்லூரிகள், வணிக நிறுவனங்கள் உள்ளிட்டவை அதிக அளவில் உள்ளதால் எப்போதும் வாகன போக்குவரத்து அதிகமாக காணப்படும். இந்த நிலையில் சாலையோரங்களை ஆக்கிரமித்து கடைகள் அமைக்கப்பட்டுள்ளதால் அடிக்கடி போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதுடன் சில நேரங்களில் விபத்துகளும் நிகழ்ந்து வருகின்றன. இதையடுத்து பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மதகடிப்பட்டு 4 முனை சந்திப்பில் ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த வியாபாரிகள் இந்தியன் வங்கி அருகே 4 வழிச்சாலையில் திடீரென மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மேலும் ஆக்கிரமிப்பு அகற்றும் பணியில் ஈடுபட்ட அதிகாரிகளுடன் வியாபாரிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த திருபுவனை காவல்துறையினர் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் வியாபாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானப்படுத்தினர்.
இதையடுத்து வியாபாரிகள் சாலை மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர். பாகூர் நகர வியாபாரிகள் சங்க பெயர் பலகை திறப்பு விழா நடைபெற்றது. பாகூர் நகர வியாபாரிகள் சங்க பெயர் பலகை திறப்பு விழா மற்றும் அடையாள அட்டை வழங்கும் விழா பாகூர் குரு பார்ட்டி மஹாலில் நடைபெற்றது. விழாவில் பாகூர் நகர வியாபாரிகள் சங்க தலைவர் குமரன் தலைமை தாங்கினார். செயலாளர் கணேசன் வரவேற்றார். கௌரவ தலைவர் பரந்தாமன் முன்னிலை வகித்தார். சிறப்பு விருந்தினர்களாக புதுச்சேரி வணிகர் கூட்டமைப்பு பெருந்தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் மற்றும் வியாபாரிகள் பாகூர் சிவன் கோவிலில் இருந்து மேலதாளங்கள் முழங்க ஊர்வலமாக சென்று அதனைத் தொடர்ந்து சங்க கொடியேற்றி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் தலைவர் பாபு பெயர் பலகையை திறந்து வைத்தார். தொடர்ந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் சங்கத்தில் பொறுப்பில் உள்ள அனைவருக்கும் பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்வில் புதுச்சேரி வணிகர் கூட்டமைப்பு நிர்வாகிகள் முருகபாண்டியன், சீனிவாசன், தங்கமணி, தண்டபாணி, ஹரிதாஸ் ஆகியோர் வாழ்த்தி பேசினர். நிகழ்ச்சியில் சட்ட ஆலோசகர் லட்சுமணன், முன்னாள் கிராம பஞ்சாயத்து தலைவர் ராமு, பாகூர் தொகுதி மக்கள் இயக்க நிர்வாகிகள் முருகன், மணிவண்ணன், ஓய்வு பெற்ற உடற்கல்வி பயிற்சியாளர் வேணுகோபால், 150க்கும் மேற்பட்ட சங்க உறுப்பினர்கள் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள், பெரியோர்கள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். பாகூர் நகர வியாபாரிகளுக்கு தேவையான உரிமைகளையும் செயல்பாடுகளையும் போராடி பெறலாம் என்று இக்கூட்டத்தில் பலதரப்பட்ட தீர்மானங்கள் முடிவெடுக்கப்பட்டன. முடிவில் திருமுருகன் அனைவருக்கும் நன்றி கூறினார். மரக்காணம் ஒன்றிய தேமுதிக சார்பில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் பிறந்தநாளை ஒட்டி 500க்கும் மேற்பட்டோருக்கு அசைவ விருந்து வழங்கப்பட்டது. விழுப்புரம் வடக்கு மாவட்டத்தின் சார்பில் மறைந்த தேமுதிக பொதுச் செயலாளர் கேப்டன் விஜயகாந்த் பிறந்தநாள் விழா மாவட்ட கழக செயலாளர் வெங்கடேசன் ஆலோசனையின் பேரில் பல்வேறு பகுதிகளில் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக மரக்காணம் ஒன்றிய கழகம் சார்பில் ஒன்றிய செயலாளர் கனகராஜ் தலைமையில் விஜயகாந்த் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதில் அலங்கரிக்கப்பட்ட கேப்டன் விஜயகாந்த் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து அங்கிருந்த 500க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் அசைவ விருந்து வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் திண்டிவனம் நகர செயலாளர் காதர் பாஷா மற்றும் கட்சி நிர்வாகிகள் ஐயனார், நடராஜன், முனுசாமி, குணசேகர், ராமு, செந்தில், விஜயகுமார், வீரப்பன், வெங்கடேசன், முருகன், சிவராமன், வேல்முருகன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவை சந்தித்தனர் தைவான் குழுவினர். சுற்றுலா மேம்பாடு மற்றும் தொழில் வாய்ப்புகள் குறித்து ஆலோசனை. சாலையோர ஆக்கிரமிப்புகளை அகற்ற எதிர்ப்பு. வியாபாரிகள் சாலை மறியலால் பரபரப்பு. அடிக்கடி ஏற்படும் மின் தடைக்கு கண்டனம். தீப்பந்தம் ஏந்தி பொதுமக்கள் போராட்டம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.